அண்ணியோட பேச்ச மீறி அத்தை என்ன மதிக்காம எவ்வளவு உடம்புல ஒரு குறையுள்ள பொண்ண அவன் கல்யாணம் பண்ணிப்பானா? அதுவும் யாருக்காக? நம்ம வீட்ல வேலை செய்யற ஒருத்திக்காக. அதான் மாமா எனக்கும் எரியுது. இவ யாரு? இவளுக்காக மாமா எதுக்கு யாரோ ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கணும்? இத பாருடி, ஏன் அண்ணன் விட்டு சொத்த யாரோ அனுபவிக்கிறதுக்கு விவஸ்தை இல்ல. நான் அதுக்கு விடவே மாட்டேன்டி. ஆமா மம்மி, இவங்கள விடவே கூடாது. அர்ஜுன் அவன் எடுத்த முடிவுல உறுதியா இருக்கான். இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்தணும்னா நாம போலியா ரெடி பண்ணி கொடுத்தோமே அந்த போட்டோ, அதுல இருக்கிற அந்த பொண்ண எப்படியாவது கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வரணும். உலகத்துல அவ எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவளை நான் கண்டுபிடிச்சு தீர்வேண்டி. கான்ஸ்டபிள்ஸ், வண்டிய பாரு. ஃபாலோ மீ. இதோ வந்துடுறேன். மிஸ்டர் லலித், மிஸ்டர் லலித், மிஸ்டர் லலித். எதுக்காக வந்திருக்கீங்க மேடம்? ஒரு சோதனைக்காக வந்திருக்கோம் மிஸ்டர் லலித். நாம பிசினஸ் ஒழுங்கா நடத்துறோம். இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி எல்லாம் ஒழுங்கா கட்டுறோம். மார்க்கெட்ல நமக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. சேட்டு, எல்லாரும் சொல்றதுதான். அதெல்லாம் இருக்கட்டும். உங்களை பத்தி எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன இன்ஃபர்மேஷன் மேடம்? உங்க வீட்ல கள்ள நோட்டு பதுக்கி வச்சிருக்கீங்களாமே? கள்ள நோட்டா? நம்ம கிட்ட எல்லாம் நல்ல நோட்டு தான் மேடம். யாரோ தப்பா சொல்லிருக்காங்க உங்ககிட்ட. சேட்டே, இன்ஸ்பெக்டர் எதிர்த்து பேசக்கூடாது. எங்களுக்கு கிடைச்சது அபிஷியலான தகவல். அதை கிராஸ் செக் பண்ணலாம்னு தான் வந்திருக்கோம். அதெல்லாம் செய்ய மாட்டேன் மேடம். எங்க உங்களுக்கு தான் ஏசி தெரியல, ஃபோன் பண்ணுங்க. இரு இரு. என்ன இது? எங்களுக்கு ஏசி தெரியாதா? போனே வாங்கிட்டாங்க. என்னங்க? சுவிட்ச் ஆஃபே பண்ணிடுறேன் மேடம். இத பாரு சேட்டு, போலீஸ் சட்ட திட்டங்களுக்கு நீங்க 2 பேரும் ஒத்துழைக்கணும். இப்ப நாங்க வீட்டை சோதனை பண்ண போறோம். சோதனை பண்ணி முடியற வரைக்கும் நீங்க 2 பேரும் வெளியில போக கூடாது. வெளியில இருந்து யாரும் உள்ள வரக்கூடாது. எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். என்ன, சரியா? சரிங்க மேடம், நீங்க சோதனை பண்ணுங்க. மேடம், ரூம் ஃபுல்லா தேடிட்டேன். எந்த எவிடன்ஸும் இல்ல. மேடம், உள்ள கிச்சன்ல தேடிட்டேன் மேடம். ஒண்ணும் இல்ல மேடம். ஆமா சேட்டு, பெட்ரூம் எங்க இருக்கு? அது மேல இருக்கு மேடம். வா போய் பார்க்கலாம். வாங்க. என்ன சேட்டு, இதான் உங்க பெட்ரூமா? ஆமா மேடம். ஆமா, என்ன பிசினஸ் பண்றீங்க? கோல்டு, சில்வர் ஆர்டிகிள்ஸ் இதெல்லாம் சேல் பண்றோம் மேடம். ப்ராப்பரா பில் கொடுக்கறீங்களா? எல்லா பில்லுக்கும் டின் நம்பர் இருக்கு மேடம். டாக்ஸ் எல்லாம் கரெக்ட்டா கட்டறீங்களா? அதெல்லாம் கரெக்டா கட்டிட்டு வர மேடம். கள்ள நோட்டு வச்சிருக்கிற அளவுக்கு நாங்க சீப்பான ஆளுங்க இல்ல மேடம். யாரோ உங்களுக்கு தப்பான தகவலை கொடுத்திருக்காங்க மேடம். அது தப்பான தகவலா இல்ல சரியான தகவலான்னு நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, ரூமுக்குள்ள சம்பந்தமே இல்லாம ஒரு பீரோ இருக்கு. பீரோ சாவியை கொடுங்க. கொடு. ஹலோ, கான்ஸ்டபிள்ஸ், ஹையர் அஃபிஷியல்ஸ் பேசுறாங்க. நான் இம்பார்ட்டண்டா பேசணும். அவங்கள கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போங்க. மேடம், உயர் அதிகாரி கிட்ட பேச போறாங்களா? அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாது. வாங்க. உள்ள பணம் ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குதே. காக்கி சட்டையே சந்தேகப்படுறீங்களா? வாங்க 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 வாங்க.
போய் பாரு, யாராவது வராங்களான்னு பாரு. இங்கேயே நிக்கணும். மேடம் உயர் அதிகாரி கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாது. எனக்கு கூட ஒரு அர்ஜென்ட் கால் வருது, போய் பேசிட்டு வந்துடுறேன். என்ன செய்யறாங்க இவங்க? நீ வெளியில போய் ஜன்னல் வழியா அவகிட்ட கொடுத்துரு. சரி, ஓகே. ஏய், இந்தா புடி. போ. என்ன ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? மேடம் வந்துருவாங்க இப்போ. தோ வந்துட்டாங்க. சாரி மிஸ்டர் லலித், ராங் இன்ஃபர்மேஷன். அதான் நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் மேடம். சாரி சேட்டு, நாங்க எங்க கடமையை செஞ்சோம். நீங்க 2 பேரும் நல்லாவே ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. கான்ஸ்டபிள்ஸ் வாங்க போலாம். நமக்கு கமிஷனர் ஆபீஸ்ல இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. மேடம். என்ன நடந்துச்சு? ஒன்னும் புரியல. வாங்க எல்லாம் கரெக்டா முதல்ல இருக்கான்னு பீரோ பார்க்கலாம். செக் பண்ணு. பாரு. எங்கெங்க பண நகையெல்லாம் காணோம்? ஐயோ! ஐ, நெக்லஸ் எல்லாம் 50 பவுன், பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் 30 பவுன், செயின் எல்லாம் 40 பவுன். இதெல்லாம் ஆட்டைய போட்ட பணத்துல வாங்கினது. அந்த சேட்டு நம்ம கிட்டயே பெரிய யோகியம் மாதிரி நடிக்கிறான் பாத்தியா? ஏ, எப்படி கரெக்டா எடை போடுற? ஏ, அதெல்லாம் தொழில் ரகசியம்டி. நீ வேணா எடுத்துட்டு போய் ஒவ்வொன்னா எடை போட்டு பாரு. நான் சொன்னதுக்கு ஒண்ணு கூட கூடவோ குறைச்சலோ இருக்காது. ஏய், இனியாவோட தொழில் திறமைய குறைச்சி எடை போடாத. அவ எத்தனை வருஷமா தொழில இருக்கா? ஏண்டி, நம்ம இப்ப போலீஸ் வேஷம் போட்டு திருடிட்டு வந்துட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம போலீஸ் கிட்ட மாட்டினா அவ்வளவுதான். எல்லா திருட்டு கேஸையும் நம்ம மேல போட்டு பர்மனண்டா உள்ள வச்சிருவாங்க. அப்புறம் ஜெயில கழிதான். ஏய், இவ ஒருத்தி. ஏன்டி இப்படி அவசகுணமா பேசுற? நம்மள மோப்பம் புடிச்சு போலீஸ் வர்றதுக்கு சான்ஸே இல்ல. அதெல்லாம் மாற்றப்ப பாத்துக்கலாம். அது வரைக்கும் இந்த பணத்தை வச்சு ஜாலியா சந்தோஷமா வாழலாம். பணத்துக்கு நம்ம தேவையான்னு யோசிக்க கூடாது. நமக்கு தான் இப்ப பணம் தேவை, அவ்வளவுதான். ஏய் இனியா, எங்களுக்கு தான் வீட்ல பிரச்சனை. எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் உடம்பு சரியில்லை. இவளுக்கு இவ தங்கச்சிங்களை கரை சேர்க்கணும். அதனால எங்களுக்கு பண தேவை அதிகம். நாங்க திருடுறோம். உனக்கு தான் தேவையே இல்லையேடி. உனக்கு தான் யாரும் இல்லையே, அப்புறம் எதுக்குடி திருடுற? இத பாரு, குடும்பம்னாதான் பிரச்சனை இருக்குமா, தனியா அந்த பிரச்சனை இருக்காதா, இல்ல பணம் தேவை இருக்காதா? நான் உன்கிட்ட பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போறேன்னு என்னைக்காவது கேட்டிருக்கேனா? அதே மாதிரி நீயும் என் விஷயத்துல தலையிடக்கூடாது. எனக்கு 1008 தேவைகள் இருக்கும். அது உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. வந்தோமா, திருடினோமா, பிரச்சனை இல்லாம பங்கு பிரிச்சோமான்னு இருக்கணும், புரியுதா? ஏ, கோச்சுக்காதடி, அவ தெரியாம கேட்டுட்டா. ஆமா, அடுத்த பிளான் எப்போ, எங்க? நான் உங்க 2 பேருக்கும் ஃபோன் பண்றேன், சரியா? இத பாருங்க, கவனமா கேட்டுக்கங்க. இந்த நகைய விக்காதீங்க, அடகு வைங்க. நான் கொடுத்த போலி ஆதார் கார்டை யூஸ் பண்ணி பிரைவேட்ல அடகு வைங்க. இப்ப கிளம்புங்க. சரி இனியா, வேற எதுனாலும் என்ன கூப்பிடு, நான் வரேன். சரி சரி, கிளம்புங்க. சரி வாடி, நம்ம போலாம். இந்த ஹை சொல்யூஷன் கேபிள் 5G நெட்வொர்க்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. அதனால தான் சென்ட்ரலைஸ்டு டெண்டர் விடுறாங்க. ஓப்பன் டெண்டர் தானே? ஓப்பன் டெண்டர் தான் சார். எல்லாரும் ஃபீட் பண்ணலாம் சார். ஆனால் ஹை டேர்ன் ஓவர் பார்ப்பாங்க. டிக்னிஃபைட் கம்பெனிக்கு தான் கொடுப்பாங்க. வசு சார், அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் பத்தி ஒரு ஆர்டிக்கலும் அதோட அது உலகம் முழுக்க எங்க அதிகமா இருக்கு நெட்ல டீடைல்ஸ் எடுத்தோம் இல்லையா? ஆமா சார். அந்த டீடைல்ஸ் எல்லாமே ஃபைல்ல இருக்கா? இல்ல சார், அது கார்ல இருக்கு. அதை எடுத்துட்டு வா. இந்த எம்டி கிட்ட 1 hour பர்சனலா பெர்மிஷன் கேட்டிருக்கேன். இதை ரெஃபர் பண்ணி பேசினா டெண்டர் கன்ஃபார்ம். ஓகே சார், நான் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா.
ஹலோ அர்ஜுன் சார். ஹலோ சார். நீங்களும் போட்டியில கலந்துக்கிறீங்க போல இருக்கு. ஆமா சார், அதுல என்ன சந்தேகம்? இல்ல, கொரியன் கம்பெனியோட சோலார் ப்ராஜெக்ட்ல நீங்க இறங்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். இது சின்ன விஷயம், நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். இல்ல சார், இந்த எலக்ட்ரானிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய லெவல்ல பூம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன், வேற எதுவும் இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சின்ன விஷயம்தான். ஹாய். ஹாய் சார். ஹலோ மிஸ்டர் இளமாறன். எப்படி இருக்கீங்க? உத்தமன், சொல்லுங்க தம்பி. அங்க நிக்கிறது இளமரம் மாதிரி இல்ல? இளமாறன், நீங்க இங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெல்கம் சார். தேங்க்யூ. இப்போ எலக்ட்ரானிக் ஃபீல்டே ஹை லெவலில் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சரி, அப்படியே இந்த மீட்டிங்கை சும்மா அட்டன் பண்ணலான்னு வந்தேன் சார். ஆமாம் தம்பி, அவரே தான். உட்காருங்க சார். இவர் இங்க எதுக்கு வந்திருக்காரு? தம்பி, நம்ம மீனாட்சி கார்மெண்ட்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஆனால் எலக்ட்ரானிக் பிஸ்னஸில் அவங்களும் நம்மள மாதிரியே பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ரேட்டிங்ல நமக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்காங்க. எனக்கு தெரியாத மாதிரி சொல்றீங்க. நம்ம கம்பெனிக்கு அடுத்தது இளமாறன் கம்பெனி இருக்குன்னு தெரியும். இங்க எதுக்கு வந்திருக்காருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. போங்க. சரிங்க தம்பி. நம்மள மாதிரி இளமாறனும் பிசினஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. இல்லைன்னா எவ்வளவு தூரம் வந்திருக்க முடியுமா? சார், இளமாறன் சார் ஏங்க வந்திருக்காரு? அவர் கான்ட்ராக்ட் விஷயமா வந்திருக்காரு. அப்படியா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தம்பி, இளமாறனும் இதே கான்ட்ராக்ட் விஷயமா தான் வந்திருக்காரு. அப்போ வாங்க நம்ம போலாம். தம்பி 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 என்ன தம்பி வெளியே வந்துட்டீங்க? கான்ட்ராக்ட் விஷயமா பேசணும்னு சொன்னீங்க. இந்த கான்ட்ராக்ட் வேணாம் உத்தமன். ஏன் இந்த கான்ட்ராக்ட் வேண்டான்னு அர்ஜுன் சார் சொல்றாரு? ஏன் தம்பி வேணாங்கிறீங்க? இந்த கான்ட்ராக்ட் நம்ம கிடைக்கிறது உறுதி தம்பி. ஏன்னா இந்த கான்ட்ராக்ட்ல 3 விஷயத்தை நெல்டெக்ல பாக்குறாங்க. இது ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் தம்பி. தெரியும் உத்தமன். தம்பி, இன்கம் டேக்ஸ், டர்ன் ஓவர், ஜிஎஸ்டி ஃபைலிங், இது 3 அடிப்படையில் தான் கான்ட்ராக்டை ஒதுக்குறாங்க. தம்பி, நாம இதுக்கு முன்னாடி இதே கம்பெனிக்கு விசாகப்பட்டினத்துல கேபிள் போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்காக நம்ம அவர்கிட்ட விருது கூட வாங்கியிருக்கோம். இந்த கான்ட்ராக்ட் நமக்கு தான் தம்பி நிச்சயமா கிடைக்கும். அதை போய் ஏன் வேணாங்கிறீங்க? நெல்டெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜேகேஆர் கம்பெனி தான் முதல் இடத்துல இருக்கு. நம்பர் 2 பொசிஷன்ல யார் இருக்கா? நம்ம இளமாறன் சார் கம்பெனி தான் இருக்கு. நம்ம எடுக்கலனா ஆட்டோமேட்டிக்கா இளமாறன் சார் கம்பெனிக்கே போயிடும். அதனால தான் நம்ம கலந்துக்க வேணாம்னு சொல்றேன் உத்தமன். தம்பி, இதுல விட்டு கொடுக்கணும்னு இல்லையா? இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை விட்டு கொடுத்தீங்கன்னா அது பெரிய விஷயம் தம்பி. உத்தமன், அன்னைக்கு ஜோசியர் வசுந்தரா போற வீடு மகாலட்சுமி போற வீடுன்னு சொன்னாரு. அதை கேட்டு இளமாறன் எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. கல்யாணம் முடிச்ச பிறகு இளமாறனுக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சா வசுவ பேசி முடிச்ச நேரம் தான் இப்படி கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நமக்கு 1000 கான்ட்ராக்ட் கிடைக்கும் உத்தமன். ஆனா வசுக்கு இந்த மாப்பிள்ள கிடைச்சி தரணும். நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு உங்க மேல இருக்கிற அன்பு கூடிட்டே போகுது அர்ஜுன் சார். வாங்க போலாம். நீங்க கிரேட் தம்பி. சார் வணக்கம். வாங்க. வர சொல்லியிருந்தீங்களாமே, என்ன விஷயம்? 3 மாசம் கழிச்சு நம்ம ஆபீஸை இப்பதான் திறந்திருக்கோம். கொரோனா பிரச்சனைனால கம்பெனிக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் எதுவுமே கைக்கு வரல. அதோட ஏற்கனவே வர வேண்டிய பில்ஸ் எல்லாமே கிளியர் ஆகாம இருக்கு. கட்டாயப்படுத்தி கேட்க முடியாத அளவுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. கடுமையான நிதி பற்றாக்குறை வேற. அரசாங்க விதிமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டிய கட்டாயம். 50% ஸ்டாஃப் போதுன்னு கவர்மெண்ட் சொல்லுது. ஆன்லைன்ல பாக்குற வேலை கிடையாது சார் இது. உங்களை விட சீனியர்ஸ் நிறைய பேர் இங்க இருக்காங்க. அதனால மேனேஜ்மெண்ட்ல ஆட்குறைப்பு பண்ண சொல்லிருக்காங்க. இப்பதான் மெயில் வந்திருக்கு. சார் அது வந்து நான் சொல்லி முடிச்சிடுறேன் மிஸ்டர் ஹரி. அந்த ஆட்குறைப்பு லிஸ்ட்ல உங்க பேரும் இருக்கு. அதனால நாளையில இருந்து நீங்க வேலைக்கு வர வேண்டாம். சார் அப்படி சொல்லாதீங்க சார். என்னை வேலை விட்டு அனுப்பிச்சிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்குங்க சார். ஹரி, உங்களை வேலையை விட்டு நான் போக சொல்லல. இது மேனேஜ்மெண்டோட டெசிஷன். சார் மேனேஜ்மெண்ட் கிட்ட நீங்க பேசுங்க சார். இப்ப வேலையை விட்டு அனுப்பிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் சார். இந்த வேலையை நம்பித்தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் சார். ஏற்கனவே வீடு வேற ஜப்தியில இருக்கு சார். ப்ளீஸ் சார், நீங்க கொஞ்சம் மனசு வைங்க சார். இங்க பாருங்க ஹரி, எல்லாருக்குமே 1000 பிரச்சனை இருக்கும். உங்க பிரச்சனையை காட்டிலும் மேனேஜ்மெண்டோட பிரச்சனை பெருசு. தேவையில்லாம உங்களை டிஸ்டர்ப் பண்ணல.
இந்த கொரோனா பேண்டமிக்ல லே ஆஃப்ங்கிறது உலகம் முழுக்க நடக்குது. அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். நான் உங்களுக்கு பரிதாபம் காட்டினா என் வேலையும் போயிடும். புரிஞ்சுதா? நீங்க இங்க நிக்கிற நேரத்துக்கு வேற ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணலாமே. ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. வாங்க சார், வாங்க 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 சார். சூப்பர் சார். சொன்ன மாதிரியே சும்மா நச்சுன்னு பண்ணிட்டீங்க. சார், நான் ஒன்றும் சும்மா பண்ணலையே. நீங்க வெயிட்டா என்ன கவனிக்கிறீங்க, நானும் வெயிட்டா அவரை வேலையை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். ஓகே சார். பட்டா எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் வேலை ஒரு ஆறுதலா இருந்துச்சு. இப்ப அதுவும் போயிடுச்சே. பேங்க் பிரச்சனையில வீடு வேற ஜப்தி ஆயிடுச்சு. அர்ஜுன் சார் வீட்டுல அவங்களுக்கு வேற பாரமா இருந்துட்டு இருக்கோம். ஏதோ கை செலவுக்கு வந்துகிட்டு இருந்த சம்பளமும் இனிமே வராது. என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. மாமா நில்லுங்க மாமா. மாமா மாமா என்ன மாமா இந்த நேரத்துல ரோட்ல தனியா நடந்து போறீங்க? மாமா நீங்க வீட்டுக்கு தானே போறீங்க? ஆட்டோ பிடிச்சி தருவா இல்ல கால் டாக்ஸி புக் பண்ணி தருவா? ஏன் என்ன மாமா, நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு காதுல வாங்க. மாமா ஐயோ மாமா என்ன மாமா, எதுக்கு மாமா அழுவுறீங்க? மாமா கொரோனா அது இதுன்னு ஏதாவது சொல்லி வேலையை விட்டு அனுப்பிட்டாங்களா மாமா? மாமா அந்த முதலாளி மட்டும் நான் சும்மா விட மாட்டேன் மாமா. என்ன பண்ண ஏது பண்ண நீங்க பார்த்துட்டு இருக்கு. இங்கே இருக்கு மாமா, இந்த வந்துடுறேன். ஐயோ மாமா, ஐயோ கடவுளே, இது உடைக்க அடுக்குமா? எப்படி இருந்த மாமா இப்படி இல்ல ஆயிட்டாரு? சிங்க மாதிரி இருந்த மாமா திருத்துல போயிட்டாரு. தன்மானத்தோட பார்த்த ஒரு வேலையும் போயிடுச்சுன்னா என் மாமா என்னதான் பண்ணுவாரு? கடவுளே, இது உனக்கே அடுக்குமா? மாமா இது எல்லாமே அநியாயம் மாமா. உங்களை சுத்தி எல்லாமே கெட்ட விஷயமாவே நடக்குது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டு வாசல விட்டு தெருவில் நின்னது, அந்த அர்ஜுன் அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனது, எப்ப நீங்க அவன் வீட்டுக்கு போனீங்களோ அப்பத்துல இருந்து அவன் உங்களுக்கு நல்லது பண்ற எல்லாமே கெட்டதான் மாமா பண்ணிட்டு இருக்கான். ராசி இல்லாத மாமா அவன். மாமா நீங்க அவன் வீட்டுல இருக்கிற வரைக்கும் பஸ் கல்யாணமும் நடக்காது, உங்களுக்கு எந்த நல்லதுமே நடக்காது மாமா. பாத்தீங்களா, இப்ப உங்களுக்கு வேலை போயிடுச்சு மாமா. எதுக்கு மாமா வீட்டுல இருந்துகிட்டு? வேண்டாம் மாமா, அந்த வீட்டை விட்டு வெளில வந்துருங்க மாமா. வீடு வசதி காருன்னு நான் இருக்கிறப்ப உங்களை நான் அப்படி விட்டுருணும் மாமா. நீங்க மாமாங்கிற அந்த சும்மா கம்பீரமா வாழலாம் மாமா. அவன் ஒரு திருட்டு பைய மாமா. ஏய் ராஸ்கல், உன்னைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த அர்ஜுன் தம்பியை பத்தி நல்லாவே தெரியும்டா. உன் வாயால அவர் பேரை கூட சொல்லாத. அந்த அருகதை கூட உனக்கு கிடையாதுடா. வசு கல்யாணத்தை நடத்துறத பத்தி நீ எனக்கு சொல்றியா? அது எனக்கு தெரியும்டா. இனிமே இந்த மாதிரி பேசுன என் கை பேசாது, செருப்பு தான் பேசும். ஐயோ செலவு பண்ணதெல்லாம் வீணா போச்சே. அந்த அர்ஜுன் மேல வெறுப்பு வரும் பார்த்தா செருப்பு வருமாவ. செருப்பு வலிக்குதுரா மாவா, சும்மா சும்மா அடிச்சா. இன்றைய நாளும் இன்றைய பொழுதும் உண்மையாகவும் சத்தியமாகவும் நேர்மையாகவும் நாம் எதிர்கொள்வோம். அன்பு பணிவு இவற்றை துணை கொண்டு எதிர்காலத்தை தன்னம்பிக்கையுடன் சந்திப்போம். எல்லாரும் போய் படிக்க ஆரம்பிங்க. ஹை, அக்கா வந்துட்டாங்க. ஹே வாங்கடா வாங்கடா, இந்தாங்க இந்தாங்க. இருடா குடுக்குறேன் இருங்க. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, குடுக்குறேன். ஏங்கா உங்களை ஒரு வாரமா பார்க்க முடியல? இனிமே அடிக்கடி வாங்கக்கா. இனிமே அடிக்கடி வரேன், சரியா? அக்கா இன்னைக்கு எனக்கு பர்த்டேக்கா. நீங்க கொடுத்ததா சாக்லேட் கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்கக்கா. புது ட்ரெஸ்லாம் கொடுத்தாங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ கா. அடுத்த வருஷம் எல்லாரோட பர்த்டேக்கும் கேக் வெட்டலாம், சரியா? சூப்பர்க்கா. சரி இதுல உங்களுக்கு எல்லாம் பென்சில்ஸ் பென் எல்லா நோட் புக் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஷேர் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே போங்க